பகல் 8 இரவு 8 மொத்தம் 14 ஜாமம். பகல் 8 ஜாமம், இரவு 8 ஜாமம். ஒரு ஜாமம் என்பது எத்தனை மணி நேரம் வருது? 1.5 மணி நேரம். ஒரு ஜாமம் என்பது 1.5 மணி நேரம். அதாவது காலையில் காலை 1வது ஜாமம். இந்த அடிப்படையில் 8 ஜாமங்களாக இதேதான் இரவு. அப்படியே இரவு இரவு அதேதான் பகலுக்கு. அப்போ ஒரு பொழுத எப்படி எத்தனை ஒருத்தர் கேட்க வர்றாரு இல்லையா, அவர் எந்த ஜாமத்துல வந்திருக்காரு நமக்கு தெரியும். டக்குன்னு ஒருத்தர் கேட்க வர்றாரு இல்லையா, பலன் கேட்க வர்றார், வந்த ஜாமத்தை டக்குன்னு கணிக்க தெரியணும். ஜாமம் பிரிக்கிற முறை, ஜாமத்தை 8 ஜாமங்களாக, பகல் 8 ஜாமம், இரவு 8 ஜாமங்களாக பிரிச்சாச்சுன்னா நாம் ஜாமம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒரு ஜாமம் என்பது 1.5 மணி நேரம் வருது. ஒரு ஜாமம் என்பது 1.5 மணி நேரம். அப்புறம் நிமிஷம் எத்தனை நிமிஷம் வருது? 90 நிமிடங்கள் வருது. ஒரு ஜாமம் என்பது நிமிடமா பாத்தீங்கன்னா 90 நிமிடம். இதான் கோளோட அமைப்பு. இதை இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. கதிர் செய் பொன் மால் புகழ் மதி மந்தன் பாம்பு. டக்குன்னு ஓடியாது. நவக்கிரகங்களை தான் பிரிச்சிருக்காங்க. கதிர்னா சூரியன், செய்னா செவ்வாய், மால்னா புதன், பொண்ணுனா குரு, மந்தன்னா சனி, மதினா சந்திரன், ராகு கேது. சாம கிரகம் கரெக்டா வந்து சாமத்தை பூஜையாச்சுன்னா அவர் எந்த சாம கிரகத்துல ஆதிக்கத்துல வர்றாருன்னு பாக்குறதுக்கு இந்த பேரை வச்சிருப்பாங்க. போச்சாரத்துக்கு இந்த பேரை பயன்படுத்துவாங்க. ஆனா அதுதான் இது இல்லாது. அந்த அடிப்படையில் இதை புரிஞ்சுங்க. இப்ப கோள் அப்படின்ற தலைப்புல நம்ம 2வது தலைப்பே முடிச்சாச்சு. சாம கிரகம் என்பது 1.5 மணி நேரத்துக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுட்டா போதும். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சாம கிரகம் ஆதிக்கத்துல இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதை நிமிஷமாக கையில வச்சுட்டு நம்ம துல்லியமா இருப்பீங்க. செய்க்கு அப்புறம் பொன், மால், புகழ், மந்தன், மதி, பாம்பு. இந்த ஆடல கிரகம் தான் ஆரம்பிக்கும். சரியா? ஞாயிற்றுக்கிழமைங்கனால நான் இதை போட்டிருக்கிறேன். திங்கட்கிழமை யார் ஆரம்பிப்பா? ஃபர்ஸ்ட் மதிதான் ஆரம்பிக்கும். இப்படி வரும். இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த இப்படி யாரு வருது இல்லையா? இப்போ ஒரு திங்கட்கிழமை பலன் பார்க்க வர மதி இங்கதான் ஆரம்பிக்கும். மதிக்கு அப்புறம் யார்? பாம்பு. பாம்புக்கு அப்புறம் பாம்புக்கு மாதிரி யாருங்களா? கதிர், மால், மந்தன், மதிக்கு இந்த ஆடல திங்கக்கிழமை வந்தா. முதல் ஜாமத்துல வந்தா நல்லா புரிஞ்சுக்கணும். காலையில 7 வந்தாதான் இந்த ஆடல். அதே ஃபர்ஸ்ட் அதான் ஆரம்பிக்குது. அந்த கிழமையோட கட்டம் அதுதான் சுற்றுலா ஆரம்பிக்குதுன்னு புரிஞ்சுட்டா போதும். சரியா? இப்ப செவ்வாய்க்கிழமை யாரு ஆரம்பிப்பா? ஃபர்ஸ்ட் செய்க்கு அப்புறம் பொன், மால், புகழ், மதி, மந்தன், கட்ட வந்து கேட்டு கிரகம். இந்த ஆடல் அதை எடுத்துக்கலாம். புதன்கிழமை வந்தா புகழ் தான் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை அந்த கிழமை மாதிரி பார்த்துட்டேன். சுக்கரன் ஆரம்பிச்சிடும் இல்லையா? புகழ். வெள்ளிக்கிழமை புகழ் சுக்கரன் புகழ், மந்தன், மதி, பாம்பு, கதிர், செய், பொன், மால் அப்படி வந்துடும். இந்த ஆடல் தான் வரும். காலையில முதல் ஜாமத்துல வந்தா. முதல் ஜாமம் இருக்க தெரியும் உங்களுக்கு. இப்ப சாம கோளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 4வது ஜாமத்துல வந்த. அப்ப என்ன செய்யணும்? 4வது ஜாமம். ஞாயிற்றுக்கிழமை 4வது ஜாமம். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? கதிர 4ஆம் ஜாமம் எத்தனை டயத்துடுங்க? டைம் போட்டீங்க இல்லையா? 1ஆம் ஜாமம் 6 to 7:30, 2ஆம் ஜாமம் 7 to 9, 3ஆம் ஜாமம் 10:30, 10:30 to 11 4ஆம் ஜாமம். அப்ப 4ஆம் ஜாமம்னா முதல் ஜாமம் இங்கே ஆரம்பிக்கணும். 2 இங்கே, 3 இங்கே, 4 இங்கதான் ஆகுது. யாரை கொண்டு போடணும்? கதிர். ஞாயிற்றுக்கிழமை இருக்காரு, கதிர் இங்கே போடணும். இங்க இருந்து அப்படியே ஆரம்பிக்கணும். கதிர் செய்யும் மால். புரியுது? அந்த இடத்துல 4ஆம் ஜாமத்துல தான் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். முதல் ஜாமத்துல தான் அங்கேயே கதிரை போட்டு அப்படியே கொண்டு வந்துடலாம். 10 பேர் 4ஆம் ஜாமத்துல பார்க்க வந்திருக்காரு. அப்ப கிழமையை பார்க்கறீங்க, அது கிழமை கிரகம். அது வந்த நேரத்தை பார்க்கறீங்க, அது எந்த கிரகமோ அந்த கிரகத்தை அந்த ஜாமத்துல தான் கிடைக்கும். சரியா? புதன்கிழமை 2ஆம் ஜாமத்துல ஒருத்தர் வர்றார். என்ன செய்யலாம்? புதன்கிழமை 2ஆம் ஜாமத்துல, புதன்கிழமை
ஒருத்தர் 3வது ஜாமத்துல வந்திருக்கிறார். 3ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் புதன்கிழமை. அப்ப ஆரம்பிக்கிறது யாரு? 3ஆம் ஜாமம் யாரு? மால். சரியா? என்ன கிழமை? புதன்கிழமை மால் தான் வர்ற ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். புதன்கிழமை மால் தான் வர்றாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். ஆனா வந்திருக்க தலைமையை கொஞ்சம் புதன்கிழமை மால் முடிவாயிடுச்சு. மால்ல ஒருத்தர் வந்திருக்கிறார் நீ பாக்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க. மால்ல வந்தாருன்னா வந்த ஜாமம் 3வது ஜாமத்துல வந்திருக்கிறாருன்னா அப்ப இங்க இருந்து முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் இங்க ஓடி மாலை போடணும். மால் அப்படின்னு போட்டீங்க. அதுக்கப்புறம் புகழ், மந்தன், மதி, பாம்பு, கதிர், காலையில வந்தா இங்க இருந்து ஆரம்பிக்க போறோம். வந்த ஜாமத்துக்கு ஏற்ப அதை கண்டுபிடிக்கணும். எந்த வந்திருக்கிறார் கிழமையோ அவர் வந்த நேரத்தை எடுத்து இதை முடிச்சுக்கணும். இது இன்னொரு விஷயத்த கவனிங்க. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சாமம் சொல்றோம். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சாமம் கொஞ்சம் ஆதிக்கம் பண்ணுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 8 கிரகம் தான் 12 ராசி. சில ராசியை விடுத்து சரத்தையும் உபயத்தையுமே வச்சு பலன் எடுத்து சொல்றாங்க. இருக்கட்டும். இப்ப 1.5 மணி நேரம்னா எத்தனை நிமிஷம்? 90 நிமிடம். இது 30 பாகை. இதுல ஒரு பாதி பாகை கவர் பண்ணுது. இங்க ஒரு 15 பாகை, இங்க ஒரு பாதி பாகை, இங்க ஒரு 30, இது ஒரு 15, 45 பாகை எடுத்து ஒரு ஜாமம் என்பது 45 பாகை கவர் பண்ணது. ஒரு ஜாமம் என்பது 45 பாகை எடுத்துக்கிறது. சரியா? இதுல ஒரு 15, இங்க ஒரு 30 எடுத்துக்கிறது. இதுல ஒரு 15 கவர் பண்ணுது. இது ஒரு ஜாமம். இதுல ஒரு ஜாமம் வந்துருது. இதுல இருந்து ஒரு ஜாமம் பிடிக்குது. இதுல இருந்து ஒரு ஜாமம். அப்படி கணக்கிட்டே வாங்க. இதுல வந்து அப்படி பாதி பாதியா பிடிச்சிட்டு வருது பாருங்க நடத்த. அப்படியே அடுத்ததுக்கு வந்துருங்க. இதுல 15 எடுத்துக்கிறது. இங்க முழுசை 30 எடுக்குது. ஒரு ஜாமம் என்பது 45 பாகையா இருக்கு. 45 பாகை என்பது 1.5 மணி நேரம் அப்படின்னு. அப்போ ஒரு பாகை எத்தனை நிமிஷம்? 90 நிமிஷம் 45 பாகை. 1.5 மணி நேரம் தானே? 90 நிமிஷம் 45 பாகைனா ஒரு பாகை நகர்வதற்கு சாமக்கிரகம் 2 நிமிஷம் எடுத்துக்கிறது. சாமக்கிரகம் ஒரு பாகை நகருக்கு 2 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது மட்டும் புரிஞ்சா போதும். அவ்வளவுதான். இந்த அடை தான் எல்லாரும் நாட்டு. ஆனா பலன் எடுக்கும் போது என்ன பண்றாங்க? சரத்தையும் உபயோகிச்சிருக்கிறாங்க. சிரத்தை வச்சுதான் வந்து சொல்றாங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சாமக்கிரகம் எங்க இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாகையை கையில் இருக்கிறாங்க. பாகை கையில் இருந்து கையாள. சரியா? மற்றபடி டைரக்டா ஒன்ற சரத்தையும் சிரத்தையும் மட்டுமே சிரத்தை விட்டுட்டு உபயத்தையும் சரத்தையும் மட்டும் வச்சு பலன் சொல்ல போயிடலாம். ஈஸியா வந்துடும். இந்த உதயம் தலைப்பு. இதுதான் லக்கணம். உதயம் தான் லக்கணமா இருக்குது இங்க. சரியா? உதயத்தை தான் நம்ம லக்கணம்னு பாக்குறாங்க சாமங்கள். ஆனா இது ஆண்டி கிளாக்ல கிளாக் வைஸ்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு உதயம். நல்லா வச்சுக்கணும். 1 மணி நேரத்துக்கு 24 மணி நேரத்துல 24 உதயம் வருதுன்னு சொல்றாங்க. 24 மணி நேரத்துக்கு 24 உதயம். அப்போ பகல்ல 12 உதயம் வருது, இரவுல 12 உதயம் வருது. இதை மட்டும் நம்ம எப்படி கணிக்கணும்னா ஏற்கனவே நம்ம திருக்கணிதம் வாக்கியம்லாம் கணிச்ச பார்த்து லக்கணம் அதே மாதிரிதான் கணிக்கிறேன். 12 மணி நேரத்துக்கு 12 ராசினா தோராயமா ஒரு ராசிக்கு 1 மணி நேரம் தானே. அப்ப ஒரு ராசிக்கு 60 நிமிடம். சரிதானே? ஒரு ராசிக்கு 60 நிமிடம் எடுத்துக்கொள்கிறார். 60 நிமிடம் என்பது சூரியன் இப்ப மேசத்துல இருக்காரா? எந்த மாசமோ அந்த மாசத்துல இருந்து நம்ம கணக்கு பண்ண போறோம். அங்க எப்படி வாக்கியம் நினைப்பீங்க? அதே சிஸ்டம் தான் இது சாலை நினைக்கிற மாதிரிதான். சூரியன் எந்த மாசத்துல இருக்காரோ கரெக்டா வந்த மாசம் எதிர்பார்த்து அந்த மாசம் சூரியன் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அந்த ராசி பரிமாணம் கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு அதே சிஸ்டம் தான் வெளியே ஃபாலோ பண்ண போறோம். இன்னைக்கு எடுக்கிறாருன்னா இன்னைக்கு சூரியன் மேசத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை 6-7 நாள் ஆச்சா? மாசம் பிறந்து 7 நாள் தள்ளி இன்னைக்கு வந்திருக்காரு வச்சுட்டாங்க. இன்னைக்கு சித்திரை மாசம் 6. 1 மணி நேரத்துக்கு ஒரு உதயம். ஒரு ராசியை கடப்பதற்கு 60 நிமிடம் எடுத்துக்கணும். இந்த 60 நிமிடம் ஒரு மாதத்துக்குரிய பரிமாணம் வச்சுக்கணும். இது ஒரு மாதத்தின் பரிமாணம். இப்ப மேசராசிக்கு தோராயமாக சூரியன் மேசராசியில் இருக்கிறார். மேசராசி என்பது 30 நாள். சூரியன் அங்கேதான் இருக்க போறார். 12 ராசியும் சுத்துறதுக்கு
ஒரு மணி நேரம் எடுத்தீங்கன்னா இப்ப ராசி பரிமாணம் என்பது 60 நிமிடம். 30 நாளைக்கு 60 நிமிடம்னா ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம் தான் மைனஸ் ஆகுது. ராசி பரிமாணம் இப்ப முடியா ராசி சூரியன் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் இறங்கிட்டே வந்து 30வது நாள் கடைசி பரிமாணம் முடிஞ்சு ரிஷபத்துக்கு போயிடுவாரு, மாசம் பருவம். சரியா? அந்த ராசி பரிமாணம் அங்க என்ன பண்ணமோ அதே இதை இந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம பண்ண போறோம். நாமளா கண்டுபிடிக்கிறதா இந்த சாபக்கோள் பிரசன்ன முறையில இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பார்ப்போம். இது சித்திரை மாதம் மேச ராசியுடைய பரிமாணத்தை நம்ம கணிக்கணும் இல்லையா? தோராயமா 30 வருஷம் சூரிய உதயத்துக்கு ஏற்ப எடுத்துக்கணும். கரெக்டா இருக்கணும்னா சூரியோதயம் அதிகபட்சம் எல்லாமே 2 நிமிஷம் தான் கணக்கு. 2 நிமிடம் தான் கணக்கு. சில நாட்கள்ல சூரிய உதயம் கூட இருக்கலாம், குறையா இருக்கலாம். துல்லியமா இருக்குன்னா சூரிய உதயத்து சூரிய அஸ்தமனம் எடுக்கலாம். சூரிய உதயம் என்ன, சூரிய அஸ்தமனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல சூரிய உதய சூரிய அஸ்தமனத்துல பிரிச்சு எடுக்கிறதுக்குன்னு தயாராகும். ரயில்வே டேட் பண்ணிக்க சூரிய உதயம் அஸ்தமனம் சார் பஞ்சாங்க சூரிய உதயம் அஸ்தமனம் 6 மணி 38 நிமிடம் 36 நொடி கொடுத்திருக்காங்க. அஸ்தமனம் 18:24 கொடுத்திருக்காங்க. 6 மணி 8 நிமிடம் 38 நொடி இருக்காங்க. ஆவரேஜ் காலையில் 6 to சாயங்காலம் 6, 12 மணி நேரமா? 6 to 6 12 மணி நேரம். சூரியன் மேசராசி இருக்கிறார். இன்னைக்கே உதயத்தை எடுப்போம். 8 நிமிஷத்துக்கு உதயம் எடுத்தான். இன்னைக்கு என்ன சனிக்கிழமை தானே? சனிக்கிழமை காலை 10 மணி 20 நிமிடம் கரெக்டா வந்திருக்கிறார். இவருக்கு நம்ம ஜாதகத்தை போட்டு இப்ப நம்ம உதயத்தை பார்க்கணும். இதுக்கு உதயம் எடுத்துடலாம், சாமம் எடுத்துடலாம். சாமம் உங்களுக்கு தெரியும், சாம கோடும் தெரியும். சரியா? இப்ப சாமத்தை சொல்லுங்க. இவர் எத்தனாவது சாமம் இன்னைக்கு? இப்ப போட்டிருக்கோம், புதுசா இப்ப போட்டிருக்கோம். 3வது சாமமா? சரி, நம்ம சிறங்கோள்ல அடைச்சிட்டேன். நான் சிவராசி அடைச்சிட்டேன். 1 2 3 இங்க இருக்கா? சாமக்கிழமை என்ன கிழமை அடைக்கணும்? மந்தன். சரி, மந்தன் பதி பாம்பு கதிர் செய் சாமக்கோள் சாமத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? சாமக்கோள் பண்ணி வச்சிருக்கேன். மந்தன் இந்த அடிப்படையில் ஆண்டு அடைச்சிட்டீங்க. சாமத்தை கண்டுபிடிச்சிங்க, சாம கோல் அடைச்சிட்டீங்க. நம்ம 3வது உதயத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப உதயத்தை எடுக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு உதயம் சொல்லியிருக்கோமா? அப்ப உதயம் இப்ப எங்க வரும் அப்படின்னு பார்க்கலாம். 10 மணி இல்லையா? 10 மணி 20 நிமிடம் சூரிய கணக்கிடணும். இரவு பகல் 12 மணி நேரம். இரவு காலையில 6 மணி நேரம், சாயங்காலம் 6 மணிக்கு 12 மணி நேரம். 12 வந்துடும். சாயங்காலம் 6 காலையில 6 மணிக்கு 12 ராசிகள். இப்ப காலையில 6 இருந்து 6 கழித்து 6 இங்கே வரும். 6 to 7 வரைக்கும் இங்க இருக்கு. 7 to 8 8 to 9 9 to 10 10 to 11 வரைக்கும் சிம்ம உதயம் வருது. சரியா? உதய சிம்ம உதயம் தோராயமா வேகமா ஒரு மணி நேரத்துக்கு போட்டு வந்துட்டீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு போட்டு இந்த இடத்துல கூப்பிடுவாங்க. டக்குன்னு அப்படிதான் வேகமா போடுவாங்க. வந்த நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு உதயம் வந்தது. 10:20 வந்திருக்காரு. 7 இங்க முடிக்குது, 8 இங்க முடிக்குது, 9 10 11 10:20 வந்திருக்கிறார். அப்ப சிம்ம உதயம் தெரிஞ்சிருச்சு. டக்குன்னு வேகமா கிடைச்சிருச்சா? இப்ப சிம்ம உதயம் வேகமா கிடைச்சது. பொதுவா சொல்றது கரெக்டா எடுக்கணும். இதுல 2 ஆர்டர் இருக்குது. முதல் ஒரு ஆர்டர் சொல்லித்தரேன், கரெக்டா எடுக்கணும். இது என்ன உதயம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா 6 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு 6வது நாள் தான் வந்திருக்கிறார். அப்ப இங்க உதயம் மாறுதுன்னு பார்க்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு உதயம்னா ஒரு ராசியை கிடைப்பதற்கு 30 பாகை கிடைப்பதற்கு 60 நிமிஷம் எடுத்துக்கிறது. சரிதானே? 60 நிமிஷம் எடுத்துக்கிறது. இவர் 6வது நாள் தான் வந்திருக்கிறார். அப்ப ஒரு பாகை கிடைப்பதற்கு 2 நிமிடமா? இங்க சூரியத்தை எடுக்க சூரிய உதயம் கொடுத்துருக்காங்க. உதயம் கரெக்டா 6 மணி 7 நிமிஷம் உதயம். அடுத்து அஸ்தமனம். அது அஸ்தமனம் 6 7 அதிர்ஷ்டம் 6 அஸ்தமனமா? அஸ்தமனம் 6:21 அஸ்தமனம் 6:21. சரி, உதயம் அஸ்தமனம். நம்ம ஒரு பாகை 2 நாள் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் இறக்கிறாரு சொன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு உதயம். 12 ராசிக்கு 12 மணி நேரம்.
சரிதானே? 6 முதல் சேலம் வரைக்கும். அப்போ ஒரு ராசிக்கு ஒருவனே நினைக்கிறாரா சாம கோல்ல இப்படிதான் கையாளணும். சரியா? அப்படிங்கும்போது 12 ராசிக்கு 12 உதயம்னா ஒரு ராசியை கிடப்பதற்கு 1 மணி நேரம்னா எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறாங்க? 60 நிமிஷம். எத்தனை பாகை இருக்கு அதுக்கு ஒரு ராசியில? 30 பாகை. ஒரு பாகை கிடப்பதுக்கு என்ன எடுக்கிறாரு? 2. அந்த 2 நிமிடம் தான் ராசி பரிமாணம். இந்த மாதம் முழுவதும் அதுதானே. இந்த மாத சூரியன் தான் அதுக்கப்புறம் இந்த மாசம் முழுவதும். இப்ப இந்த மாசம் முழுவதும் தான் அந்த பரிமாணம், ராசி பரிமாணம் அதுதான். மேஷ ராசி பரிமாணம் என்பது ஒரே தான் வச்சுக்கணும். ஒரு மாசத்துக்கு வரக்கூடிய எல்லாத்துக்குமே இதே ஒற்றாராயம் வச்சுக்கலாம். இந்த அந்த அடிப்படையில பாக்கல 5 நாளைக்கு 2 வச்சு 60 நிமிஷம் இல்லையா? நிமிடம் என்பது 60 நிமிடம் போட்டிருக்கிறாங்க. நிமிடம் 60 நிமிடத்துல நிமிடம் போட்டிருக்கேன். 5 நாளைக்கு எவ்வளவு மைனஸ் பண்ணணும்? நம்ம 10 நிமிடத்தை மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா 6வது வந்து இன்னைக்கு தானே 10 நிமிடத்தை மைனஸ் பண்றோம். அப்போ மேசராசி இனிப்பு என்பது 50 நிமிடம். 50 நிமிடம். இந்த 50 நிமிடத்தோட சூரிய உதயத்தை பிரஸ் பண்ணிடணும். இன்னைக்கு சூரிய உதயத்தை சூரிய உதயம் எவ்வளவு? 6-7 நிமிடம். இது வரைக்கும் யார் காலையில 6 மணி 7 நிமிஷம் வரைக்கும் 57 நிமிஷம் வரைக்கும் யார் வந்தாலும் உதயம் எங்க உலகம்? மேசத்துக்கு அதான் மேச உதயத்தை முடிச்சிருக்கணும். ஒரு ராசியின் அளவு 60 நிமிடமா இருக்கும். இந்த 60 நிமிடத்துல 5 நாள் கழிச்சு வந்திருக்கிறார் ஜாதகன். 5 நாள் எத்தனை நாள் அதனால கழிச்சிருக்காங்க? ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் வரைக்கும் கழிக்கிறோம். கழிச்சிங்கன்னா 5 நாளைக்கு 10 நிமிடத்தை கழிச்சிட்டீங்க. கழிச்சோன்னு மீதி இருக்கிறது 50 நிமிடம். இந்த 50 நிமிடத்தோட அங்க கணக்கு இருக்க அளவு சரியா? சரியா? அந்த அடிப்புல பாத்துங்க. 50 நிமிடம் இன்றைய சூரிய உதயத்தை பிரஸ் பண்ணிட்டோம். 6-7 சூரிய உதய பஞ்சாங்கத்துக்கு அது பிரஸ் பண்ணும் போது 6 மணி 57 நிமிடம் வரைக்கும் என்ன கிடைச்சிருக்காரு? மேசம் கிடைச்சிருச்சு. மேச உதயம் கிடைச்சிருச்சு. சரியா? மேச உதயத்துல வந்திருக்கான்னு இதுக்குள்ள வந்திருந்தா நான் வந்திருக்கிறது 10-11 10-20 இதுக்கப்புறம் நம்ம எதை பிரஸ் பண்ணணும்? மேச உதயம் ரிஷபத்தை பிரஸ் பண்ணணும். எவ்வளவு பண்ணணும்? 1 மணி நேரம் உங்களுக்கு 60 1 மணி நேரம் பிரஸ் பண்ணலாம். ரிஷப் இது வந்து மேசம் போட்டேன். மேசம் 1 மணி நேரத்தை பிரஸ் பண்ணிட்டேன். ரிஷபத்துக்கு 7:57 வந்து ரிஷபம் வருது. அடுத்து 1 மணி நேரம் சேர்க்கிறேன். இல்ல இது நடந்து ரிஷபத்துக்கு அப்புறம் மிதுனம். மிதுனம் இப்ப கடகம் வந்துச்சு. உதயம் எழுதலாம். கடக உதயம் கிடைச்சிருச்சு. 9:57 கடக உதயத்துக்கு அப்புறம் 1 மணி நேரம் ப்ரெஸ் பண்றேன். பத்து 57 வரைக்கும் என்ன வருது? சிம்மம். சிம்ம உதயம். இப்ப நம்ம உதயத்தை தான் சிம்மத்துல போட்டோம். சிம்ம உதயம் சாம்பல் நீங்க அனுப்பிச்சீங்க. உதயத்தை இங்க போட்டீங்க. உதயம் எடுத்துலாம் பண்ணிமே. மேசம் எங்க முடிக்கிறேன்? 6:57 மேசம் முடியுது. ஆமா அந்த மேசம் 6:57 முடிஞ்சிருச்சு. 7:57 ரிஷபம் முடிக்குது. 8:57 மிதுனம் முடிக்குது. 9:57 கடகம் முடிக்குது. 10:57 வரைக்குமே சிம்மம் தான்.